தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். I take this opportunity to express my heartfelt thanks to Chair தோழர் கொளத்தூர் மணி for inviting me to be part of this August gathering. I'm really happy and indeed very happy for two reasons. Number one, it's my maiden speech. Right, so during my college days, I used to address the gatherings, small gatherings, not like this, right? On stage, it's my first the experience. So kindly bear with me. And number two, this is an opportunity where we can meet like-minded people. I've exposed to the writings of SVR sir, but I haven't seen him in person. This is the first time what to say meeting him. Right, likewise what to say many the learned people are there, what to say it's the first time I'm just introducing means I just what to say get to know about them. சரி அதெல்லாம் விட்டுருவோம். இந்த புத்தகத்தை பற்றி பேசணுன்னா இந்த புத்தகத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கைக்கு வந்துச்சு. ஜஸ்ட் a week back what to say I received this book. புக்கை வாங்கிட்டு போகிறப்போ ஜஸ்ட் ஐ ஃப்ளிப் த்ரூ த பேஜஸ் பார்க்குறப்போ ஒரே கேள்வி பதிலாக இருந்துச்சு. ரைட்டா, வாட் வாஸ் த ஃபஸ்ட் தாட் எனக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தகத்தை பார்க்குறப்போ இது ஒரு கேள்வி பதிலாக இருக்குது. சரி எப்போ இருக்கிற மாதிரி என்ன சொல்ல ஒரு கேள்வியும் பதிலாக இருக்கும், இதில் ஒன்றும் வேறு எதுவும் இருக்க போகிறதில்லைங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் தான் எனக்கு இருந்துச்சு புத்தகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி. அப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் படித்தேன். இன்ட்ரோடக்ஷன் படித்தப்போ ரெண்டு விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஒன்று, 2 வருஷத்துக்குள்ளே இந்த புத்தகம் வந்துச்சு. 2002 ராவத் சாரை வந்து எஸ்வி சார் மீட் பண்ணதாகவும் அப்போ வந்து என்ன சொல்கிறது முதல்ல ரெக்கார்ட் பண்ணதாகவும் அந்த ரெக்கார்டிங்ஸில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது ரிட்டனாக போயிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் பண்ணி திரும்ப வந்தாங்க. அந்த மிட் ஆஃப் 2022 தான் இந்த புத்தகத்தை வந்து இதுக்கான முயற்சிகள் தொடங்குறாங்க. மிட் ஆஃப் 2025 இந்த புத்தகம் வந்துருச்சு. ரைட்டா, 2 வருஷத்துக்குள்ளேயே இந்த புத்தகம் ஒரு பல்கீஸாக ஒரு 300 பக்கத்துக்கு மேலே ஒரு பெரிய புத்தகமாக இந்த புத்தகம் வெளியே வந்துருச்சு. சரிங்களா, அப்போ மேலோட்டமாக நான் பார்க்குறப்போ ரைட் என்ன ஒரு இம்ப்ரெஷன் இருந்திருக்குன்னா சரி ஓகே அவசர கதியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், இதில் சில தகவல்கள் நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தகவல்களில் தமிழில் ஏற்கனவே சில புத்தகங்கள் வந்திருக்கிறதுனால ஸோ அதோட ரிலேட் பண்ணி இந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்ல மேலோட்டமான சில தகவல் இருக்குன்னு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி இருந்துச்சு இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. சரியா, இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த உடனே உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதனோட மொழி நட அப்படி இந்த புத்தகம் படிக்கிற ஒவ்வொரு கேள்விகள் தனித்தனியாக தொகுக்கப்பட்டிருந்தது. ஒரு 10 தலைப்புகளில் கேள்விகள் தனித்தனியாக தொகுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளேயும் அது விவாதிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான அதோட அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துச்சு. முதல்ல என்ன நினச்சேன் அப்படின்னா இதை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் தெளிவுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த புத்தகம் பயன்பட போகுது. ஏன்னா ஒரு கேள்வி பதில் வடிவத்தில் இருக்குது. கேள்வியை முதல்ல நமக்கு புரிஞ்சாதான் அதற்கான பதில்கள் எல்லாம் நமக்கு சரியாக புரியும். அப்போ இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கான்டெக்ஸ்ட் வேணும். அந்த கான்டெக்ஸ்ட் இல்லாமல் இந்த புத்தகத்தை அணுக முடியாது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனில் தான் நான் இருந்தேன் முதல்ல. ஆனால் இந்த புத்தகத்து உள்ளே நான் படிக்க ஆரம்பித்த உடனே அது என்ன சொல்கிறது இந்த டெக்ஸ்ட் ஒவ்வொன்றுமே ஒரு அருமையான கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டே போகுது. இதை வந்து என்ன சொல்கிறது ஏற்கனவே திராவிடத்தை குறித்து இல்லை இது சார்ந்த விவாதங்கள் குறித்து தெரிந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, தெரியாத முதல் முறையாக இந்த விஷயங்களை படிக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு அறிமுக புத்தகமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் 2 விதங்களில் சாட்டிஸ்ஃபை. ஏற்கனவே தெரிந்த இதில் துறைபோகிய அறிஞர்களுக்கு சொல்கிறதுக்கும் இந்த புத்தகங்களில் கருத்து இருக்குது. என்ன மாதிரி எளிய வாசகனாக முதல் தடவை இதுக்குள்ளே போகிறவங்களுக்கும் இதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக. இதான் நேற்று நான் படிச்சிருந்தேன். நான் புத்தகத்தை படித்து முடிக்கலை, பாதியில் இருக்கேன். இந்த புத்தகத்தில் வந்து காஸ்ட்டை பற்றி ஒரு சாப்டர் ஒன்று டாபிக் வந்து என்னன்னா த டிராவிடியன் மூமெண்ட் அண்ட் த தலித்ஸ். இந்த டாபிக் தான் நான் நேற்று படிச்சிருந்தேன். இது படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த கொஸ்டின் இப்படி போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பை ராவத். த டிராவிடியன் மூமெண்ட் ஹேஸ் ஆஃபன் பீன் அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் ஆன்டி தலித் அண்ட் தமிழ்நாடு இஸ் பிளேம்டு ஃபார் அ ஹை லெவல் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் தலித். வாட் இஸ் யுவர் வியூ ஆன் திஸ் இஷ்யூ? இது ஒரு கேள்வி. சரிங்களா, என்ன சொல்கிறேன்னா திராவிடியன் மூமெண்ட்ங்கிறது ஆன்டி தலித் மூமெண்ட்டாக இருக்குது, தமிழ்நாடுங்கிறது வந்து அதிக அளவுக்கு தலித்துக்கு எதிராக வயலன்ஸ் நடக்கிற ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் உங்கள் பார்வை என்னங்கிறது ஒரு கேள்வி. சரிங்களா, ஒருவேளை நான் இந்த இடத்துல இருந்ததுன்னா ஒரு அரை பக்கத்தில் அதுக்கான விடையை முடிச்சிருப்பேன். சரியா, ஏன்னா எங்களோட சிற்றறிவுக்கு அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு ஒரு 10 பக்கத்துக்கு மேலே ஒரே கேள்விக்கு ஆனால் விளக்கம் ஒரு 10 பக்கத்துக்கு மேலே விரியுது. அதை செக்மெண்ட்டாக பகுத்துருக்காங்க. சரி, ஒரு டெக்ஸ்டுவலாக இந்த டெக்ஸ்ட்டாக இதை எடுத்து பார்க்குறப்போ அந்த ஒரு கேள்வியை
எஸ்விஆர் சார் வந்து ரொம்ப செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காரு. திராவிடியன் மூவ்மெண்ட் ஹஸ் ஆஃபன் பீயிங் அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் ஆன்டி த. இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு ஒரு 10 பக்கம் அதை பற்றி ஒரு 5-6 பக்கம் அதை பற்றி பேசுது. ஏடிஎம்கே, டிஎம்கே, பொதுவாக நம்மளோட த மொமெண்ட் திராவிடியன் அப்படின்னு சொன்னோன்னே ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரும். ஆனால் அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன சத்யவாணி முத்து பண்ணது, நெடுஞ்செழியன் ஆரம்பிச்சு, இது மாதிரி நிறைய கட்சிகள் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு எழும் அப்படிங்கிறதெல்லாம் யூகிச்சு அதுக்கான பதில் போயிட்டே இருக்குது. ஒரு 2-3 பக்கத்துக்கு மேலே அதுக்கான பதில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்டாபிக்ஸை பாருங்கள். கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம், அதுக்கு சப்டாபிக்ஸ் வச்சு சரியா ஒரு 5-6 தலைப்புகளின் கீழே இந்த பார்வைகளில் இந்த கேள்விகளை அணுக முடியும்னு சொல்லிட்டு அந்த பார்வைகளுக்குமான விடையுமா இந்த புத்தகம் நீண்டுட்டு போகுது. இது ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அண்ட் என்ட்ரென்ச்மெண்ட் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம், ஸ்லாண்டர்ஸ் கேம்பெயினிங் அகெயின்ஸ்ட் பெரியார், இதெல்லாம் சப்டாபிக்ஸ். அயோத்திதாச பண்டிதர் அண்ட் பெரியார், தேவேந்திர குல வேளாளாஸ் அண்ட் காஸ்ட். இந்த ஒரு கேள்விக்கு திராவிட மூமெண்ட்டு ஆன்டி காஸ்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களோட வியூ என்னன்னு கேட்குறப்போ பல்வேறு கோணங்கள்லேருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பல்வேறு கோணங்கள்லேருந்து பார்த்து அது என்ன விதமான கேள்விகள் எழ முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்விகளுக்கும் அதுக்கு விடை இருக்குது. சரி, ஒரு கேள்விக்கு ஒரு 10-15 பக்கத்துக்கு மேலே அந்த விடைகள் இருக்குது. இந்த முயற்சி அதை காட்டுது, இது எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த புத்தகத்தில் நான் படித்த வியந்தது என்னென்னா சான்று காட்டி விளக்குதல்ங்கிற ஒரு நுட்பம். ஒரு கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் 4/1 சான்றுகளாக தான் இருக்குது. எந்த இதுவுமே வந்து அனுமானத்தின் அடிப்படையிலையோ எந்த இதை முன்னது சொன்னதை பின்னது இல்லை, கூறியது கூறல் இல்லை, குன்ற கூறல் இல்லை, மார்கொல கூறல் இல்லை, மாறாக ஒரு விஷயத்தை இதில் சொல்ல போகின்ற அனைத்து விஷயங்களும் தெளிவாக சான்று காட்டி விளக்கப்பட்டிருக்கு. ஒன்றோட ரிலேட் ஆகி ஒன்றோட சான்று காட்டி விளக்கிட்டு போகிறாங்க. இந்த நுட்பம் இன்றைய எழுத்துக்களை நான் பெரும்பாலும் பார்க்குறதில்ல. அந்த விதங்களில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஆவணமாக கூட இருக்குது. குடியரசு, விடுதலை, இன்னும் சின்ன சின்ன புத்தகங்கள், இதுக்கு முன்னாடி வந்த புத்தகங்கள், ஒரு நிகழ்ச்சியும் இப்போ ஒரு 5-6 டாப்பிக்கில் விளக்கிட்டு போகிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமான உறவு, பெரியாருக்கும் பௌத்த மதத்துக்குமான உறவு, ஒவ்வொரு பகுதிகளிலையும் இதற்கு முன்பு வந்த நூல்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தேவையான இடத்துல அந்த நூல்களை பற்றின குறிப்புகளை கொடுத்துட்டு விளக்கிட்டு போகிறாங்க. அப்போது இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரிசர்ச் ரைட்டிங்கான ஒரு நல்ல மாடல் நான் சொல்லுவேன். எப்படி இருக்கணும் ஒரு நல்ல எழுத்து வந்து என்ன சொல்கிறது, எழுத்தாளனை மையப்படுத்தி இல்லாமல் அந்த எழுத்தை சான்றுகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு சிறப்பான எழுத்து. இதெல்லாம் தாண்டி நான் இந்த புத்தகத்தில் பார்த்து ரொம்ப வியந்தது, இந்த புத்தகத்தை நான் மற்றவங்களுக்கு வேகமாக பரிந்துரைக்கிறதுக்கான காரணம் என்ன, மொழி நட. இந்த ஆங்கிலம் வந்து எங்கள் பல்கலைக்கழக வெளிகள்லையோ இல்லை எங்கள் ஆய்வறிஞர்கள் மத்தியிலையோ இவ்வளோ எளிமையான ஆங்கிலத்தை நான் பார்க்கல. இதில் ஒரு 2-3 சாப்டர் என்ன பண்ணால் நான் என் மாணவர்களோட உட்காந்து படித்தோம். பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி, பௌத்தத்தை பற்றி இருந்த பகுதிகளை எங்கள் மாணவர்களோட உட்காந்து நாங்கள் படித்தோம். படிக்கிறப்போ எங்கள் மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த மொழி, இந்த ஒழுங்கு, இந்த மொழியோட நேர்த்தி, ரொம்ப எளிமையான இருக்கிற மொழி, இந்த மொழி நடை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மொழி நடையை பெரும்பாலும் நாங்கள் அகாடமிக்ஸில் பார்த்ததில்ல. அது ஒரு பம்பாஸ்டிக் லாங்குவேஜாக இருக்கும், ஒரு பயமுறுத்துகிற லாங்குவேஜாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக, அதிக டிக்ஷனரியை திறக்க தேவையில்லை. சரி, நம்ம சில டவுட் வந்துச்சு, வார்த்தைகளை வந்து தேடி போய் நம்ம மொபைலை பார்த்து தேட வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையாக, ரொம்ப இலகுவாக, ஆறு நீர் ஓடுற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எளிமையாக அந்த நடப்போகுது. அதனால் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட இந்த புத்தகத்தை நல்லா படிக்க முடியும். இந்த மொழி நடை ஏன் நான் படித்து முடித்தோன்னே, நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மொழி நடையை தான் நம்ம கைகொள்ளணும்னு தோணுது. இந்த புத்தகத்தினுடைய என்னோட டேக் ஆஃப், நான் இதுலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் மேஜராக அப்படின்னா, இந்த கண்டென்ட்லாம் ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இதில் இருக்குது, ரொம்ப புதிய தகவல்கள் இருக்குது, இது மாதிரி கூட பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வியப்பு மேலிடுற இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் எனக்கு என்ன சொல்லுது, இல்லை என்னோடய ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மொழி நடை இன்னும் நூற்றுக்கணக்கான வாசகர்கள் நம்ம நோக்கி இருக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுக்குது. சரியா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் புத்தகத்தோட கருத்துக்கள் நிறையா இருக்குது. இது ரொம்ப ஆழமான புத்தகம். இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா அளவுக்கான தகவல்கள் இதில் இருக்குது, நிறைய விஷயங்கள் நிறைய. ஆனால் எப்படி 2 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ ஒரு 300-400 பக்கத்தில் இவ்வளோ செறிவாக இன்சைட்ஃபுல் ஒர்க்கை எழுத முடியுங்கிறதே எனக்கு ஒரு இன்னமும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது, ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. தொடர்ச்சியாக எழுத்து பயிற்சியில் இருக்கிறவங்க கூட இவ்வளோ வேகமாக இவ்வளோ செறிவான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததுக்காக தோழர் எஸ்விஆருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அதே நேரத்தில் வித்யாபூஷன் ராவத்தோட மேட் இஸ் கொஸ்டின் வெரி பர்ஃபெக்ட்லி, வெரி கிளியர்லி, வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்.
இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ரொம்ப என்ன சொல்கிறது பொதுவாகவே நம்ம இந்தியன் ரைட்டிங்ஸில் ஒரு சர்க்குலர் ரைட்டிங் இருக்கும். சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருப்போம். என்னென்னா இன் அதர் வேர்ட்ஸ் திரும்ப அதையே போட்டு அந்த இடமே இல்லாமல் இருக்குது இந்த புத்தகம். பொதுவாக ஆங்கில இந்திய இங்கிலீஷ் ரைட்டிங்ஸை படிக்கிறப்ப இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா வாசகர்களுக்கு இது தெளிவாக தெரியலன்னு சொல்லிட்டு திரும்ப அதை விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னதையே சொல்லுவாங்க, மீண்டும் அதையே எம்பசைஸ் பண்ணுவோம், வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க, இன் அதர் வேர்ட்ஸ்னு போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக நேராக, கேள்விகளும் ரொம்ப சரிவாக இருக்குது. கேட்ட கேள்விகளுக்கான விளக்கமும் ஒன்று சான்று காட்டி விளக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த புத்தகம் வந்து என்ன சொல்கிறது எல்லாருக்குமானது. நம்பர் 1. நம்பர் 2, திராவிட சித்தாந்தத்துக்கு, திராவிட சிந்தனைக்கு 21ஆம் நூற்றாண்டில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த புத்தகம்னு சொல்லலாம். சரி, ஒரு எளிய வாசகனா இதோட என்னோட உரையை நிறுத்திக்கிறேன். நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.